ஹாய், சிஏ இன்டர்மீடியட் எக்ஸாம் டெஸ்ட் சீரீஸ் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம ஃபவுண்டேஷனுக்கு ஒரு டெஸ்ட் சீரீஸ் போட்டிருந்தோம் ஒரு 1 வீக் பிஃபோர். அது எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குது. இன்டர்மீடியட்டோடைய குரூப் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் சீரீஸ் நம்ம லான்ச் பண்ணுறோம். டெஸ்ட் சீரீஸ் வந்து ஏன் ஏற்கனவே எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை. சப்போஸ் புதுசாக எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐசி எக்ஸாம் பேப்பர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி மட்டும் இல்லை, நான் எக்ஸாம் எழுதும் போதே இப்படி தான் இருக்கும். பட் இன்றைக்கி ரொம்ப ஆயிடுச்சு. ஓகே, விச் மீன்ஸ் வித்தின் 3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம எக்ஸாம் எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய சேலஞ்ச். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மணி நேரம் நமக்கு டைம் கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கொஷின்ஸையும் நம்ம எழுதணும். சப்போஸ் ஒரு பெரிய கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த கொஷினில் மட்டுமே வந்து நம்ம நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறது. அல்லது சில செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா எம்சிக்யூ மட்டுமே முதல்ல எடுத்துகிட்டு அதை மட்டுமே ஒரு 40-50 மினிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்சிக்யூ எழுதிட்டு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டுறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சில்லி மிஸ்டேக்ஸு. எந்த விதமான டெஸ்ட் சீரீஸும் எழுதாமல் நம்ம உள்ளே போகிறப்பல்ல நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா வித்தின்ன டைம்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதிட்டு வெளில வர முடியாது. ஸோ தட் இந்த டெஸ்ட் சீரீஸ் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமை மேனேஜ் பண்ணுறதுக்காக, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் செட்டப்பில் நம்ம உட்காந்து எக்ஸாம் எழுதி பார்க்கும்போது இல்லை நமக்கு எக்ஸாம் ஃபியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாயிடும். எக்ஸாம் டெஸ்ட் சீரியஸ் அதுக்கு மட்டும் இல்லை, நம்ம இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளானர் மாதிரி இப்போ போட்டோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ஒரு 70-75 டேஸ் இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கு வந்து ஒரு பிளானர் மாதிரி நம்ம போட்டோம். இந்த பிளானரை யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதை படிப்பீங்க, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் எழுதுவீங்க, அந்த டெஸ்ட்டில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்றதை பார்ப்பீங்க, திரும்ப அடுத்த சாப்டர் போவீங்க. அப்படியே போகும்போது ஃபுல் மார்க் டெஸ்ட் வரும்போது நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா எக்ஸாம் இப்படி தான் எழுதணுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதும்போது எந்த விதமான தப்பும் இல்லாமல், விச் மீன்ஸ் கொஞ்சம் கம்மியாக எழுதி பழகிடுவீங்க. அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக எக்ஸாம் ஃபியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாகும். ஸோ டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இந்த டெஸ்ட் சீரீஸ் தான் கிடையாது, ஏதோ ஒரு டெஸ்ட் சீரீஸ் கண்டிப்பாக நீங்கள் எழுதி பாருங்கள். ஸோ எழுதி பார்த்துட்டு நீங்கள் போகிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஃபீல் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். சரி, இப்போ இந்த டெஸ்ட் சீரீஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம். இப்போது இந்த என்டிஏ டெஸ்ட் சீரீஸ் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 February 2026 இதில் ஸ்டார்ட் ஆகி 7th ஸ்டார்ட் ஆகி என்றைக்கு முடியுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா 2nd April சாப்டர் வைஸ் டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபுல் மார்க் டெஸ்ட்டு 5th April ஸ்டார்ட் ஆகி 16th April, விச் மீன்ஸ் 16th April வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிரும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 15 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக தான் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு தான். ஸோ எப்போத்துலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 7th February ஆரம்பித்து 16th April வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங்கு, அப்புறம் கார்ப்பரேட் லா எக்ஸாம் மாதிரியே. நெக்ஸ்ட்டு டைரக்ட் டேக்ஸையும் ஜிஎஸ்டி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக 3 சப்ஜெக்ட் தான் நமக்கு. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 4ன்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் டேக்ஸ் தனியாக, ஜிஎஸ்டி தனியாக. ஏன்னா டைரக்ட் டேக்ஸையும் ஜிஎஸ்டியும் ஒன்று சேர்க்கும் போது போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டைரக்ட் டேக்ஸ் தனியாகவும் ஜிஎஸ்டி தனியாகவும். டேக்ஸில் படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது, உங்களுக்கு தெரியும். அது போக இந்த எக்ஸாமில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஷின் கொஞ்சம் ட்ரிக்கியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ தட் அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து, டாக்ஸேஷனுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கலான்றதுக்கான என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டைரக்ட் டேக்ஸையும் ஜிஎஸ்டியும் மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ 4 டெஸ்ட்டு ஓகே வரிசையாக இருக்கும். இது எப்படி இருக்காது அப்படின்னா முதல்ல அட்வான்ஸ் அக்கௌண்டிங் எடுத்தால் அட்வான்ஸ் அக்கௌண்டிங் மட்டுமே முடிக்கிறது, அப்படி இல்லை. அட்வான்ஸ் அக்கௌண்டிங், அடுத்து வந்து லா, தென் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் டேக்ஸு, தென் வந்து ஜிஎஸ்டி. இதே மாதிரி அப்படியே கண்டினியூ ஆகும். திரும்ப அட்வான்ஸ் அக்கௌண்டிங், லா, தென் டைரக்ட் டேக்ஸு, தென் ஜிஎஸ்டி, இப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டே இருக்கும். சரி, இப்போது இதில் போர்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஏஎஸ் நம்பர் 1, 2, 4 and 5, then 12, then 18, அப்புறம் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஆக்சுவலாக இதில் போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமும் கிடையாது, ரொம்ப கம்மியும் கிடையாது, மீடியமாக. என்ன சொல்லலாம்னா கொஞ்சம் மீடியமுக்கு மேலே கொஞ்சம் ஓவர் சிலபஸ் ஸ்கூலில் அப்படி சொல்லிக்கலாம்.
ஒரு ஒரு 2 days வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலபஸை படிக்கிறதுக்கு நமக்கு போதும். நான் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேப் இருக்குன்னா 7 வச்சோம் அப்படின்னா அடுத்து வந்து 9, அடுத்து 9க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11, அப்புறம் 13, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 15, 17 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சில எக்ஸாமுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் அந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் 1 வீக் நம்ம எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 இதையுமே 4 விச் மீன்ஸ் 4னா 3 தான். நான் இந்த டைரக்ட் டாக்ஸையும் ஜிஎஸ்டியும் தனியாக பிரிச்சுனால 4ன்னு சொல்கிறேன். 4 இதையுமே 4 சப்ஜெக்டையுமே நம்ம தொட்ட மாதிரி இருக்கும் 1 வீக்கில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால். 1 வீக்கோட நீங்கள் போர்ஷன்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ 7 ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 13 வரைக்கும் கையில் வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் இவ்வளோ சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் அதை நம்ம டெஸ்ட்டும் எழுதிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக எத்தனை டெஸ்ட் எழுத போகிறோம்னு கேட்டிங்கன்னா சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு 7, தென் எல்லா இதுலேயும் இதில் மட்டும் 14. ஏன் சார் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டைரக்ட் டாக்ஸ் தனியாக போட்டிருக்கேன், ஜிஎஸ்டி தனியாக போட்டிருக்கேன். ஸோ தட் இது மட்டும் வந்து பார்த்தோன்னா 14 டெஸ்ட் நீங்கள் எழுதுவீங்க. டாக்ஸேஷன் கொஞ்சம் நிறையா டெஸ்ட் எழுதி பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா அட்வான்ஸ் அக்கௌண்டிங் கூட ஓரளவு மேனேஜ் பண்ணிட முடியும். பட் டாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று டைரக்ட் டாக்ஸ் 50 மார்க்ஸ், இன்னொன்று வந்து ஜிஎஸ்டி 50 மார்க்ஸ். ஸோ இந்த 2 50 மார்க்ஸையும் இல்லை நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா வித்தின் 3 hours எழுதுறது ரொம்ப சேலஞ்சு. 50 மார்க் கேட்குறாங்க, பட் வாஸ்ட் சிலபஸ். ஸோ தட் அதனால் பிரிச்சிருக்கோம் நம்ம 14 டெஸ்ட். இங்கே ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து 2. டோட்டலி எவ்வளோ டெஸ்ட் எழுத போகிறோம் அப்படின்னா 34 டெஸ்ட் எழுத போகிறோம். இந்த 34 டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா நான் சொன்ன மாதிரி 7th February ஸ்டார்ட் ஆகுது. நான் சொன்ன மாதிரி 16th April வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஓவரால் ஐடியா. சரி, இப்போது சில கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும், அதுக்கான கிளாரிஃபிகேஷன் சொல்கிறது பண்ணுவோம். எதுக்காக டெஸ்ட் சீரீஸ்னால் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். டைம் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் நம்ம பண்ணக்கூடிய எரர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கணும் அப்படின்றது, அப்புறம் எக்ஸாம் ஃபியர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் சீரீஸ், இதுக்கு தான் டெஸ்ட் சீரீஸ் ஆக்சுவலாக. சரி, பிளாட்ஃபார்ம் எதில் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கும் சார் டெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா NDA TechBuddy அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் நடக்கும். ஓகேவா? சரி, இந்த பிளாட்ஃபார்மில் நடக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் இது ஆன்லைன்லேயும் நீங்கள் எழுதலாம், ஆஃப்லைன் மதுரையில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து எழுதலாம். நீங்கள் கொஷின் பேப்பரை உங்களுக்கு போட்டுருவோம் இந்த ஆப்பில், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். டவுன்லோட் பண்ணிவிட்டு ரூல்டு சீட் எடுத்து எக்ஸாம் எழுத வேண்டியதான். என்ன டைமிங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கேம் ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணி ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்லேயே அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அப்லோட் பண்ணிட வேண்டியதான். இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு. அடுத்து டெஸ்ட்டு பேட்டர்ன் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் தான். அப்படியே நம்மளுடைய எக்ஸாம் பேட்டர்ன். சார் கொஸ்டின் எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஐசிஐயில் கேட்ட கொஷின்ஸாக இருக்கலாம், ஸ்டடி மெட்டீரியல் கொஷினாக இருக்கலாம், RTP MTP கொஷின்ஸாக இருக்கலாம், ப்ராக்டிஸ் கொஸ்டினாக இருக்கலாம், என்ன கொஸ்டின் வேணால் இருக்கலாம். அது போக எங்களுடைய ஓன் கொஸ்டின்ஸாக இருக்கலாம். பட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐசிஐயில் கேட்கக்கூடிய அந்த மாடல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். மார்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் நம்ம அலோகேட் பண்ணியிருப்போம். ஈவன் வந்து கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும். எக்ஸாமில் நீங்கள் எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் பேட்டர்ன். அப்புறம் சொல்யூஷன் கொடுப்பீங்களா சார் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி முடித்த உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா சொல்யூஷன் வந்து அதில் அப்லோட் பண்ணிவிடுவோம். நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சு ஒரு 1/2 hourல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஐசிஐயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஓவராலாக வந்து ஒரு கொஷின் ரைட் ஆச்சு அப்படின்னா ஃபுல்லாக டிக் போட்டு 14 மார்க் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ அவங்க வந்து ஸ்டெப் வைஸ் தான் வந்து மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருப்பாங்க, ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் ஸ்டெப் வைஸ் மார்க் தான் வந்து இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, சொல்யூஷன்லேயே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா எந்த ஸ்டெப்புக்கு நான் மார்க் கொடுத்துருக்கேன்றதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் நான் மென்ஷன் பண்ணிடுவேன். விச் மீன்ஸ் உங்களுடைய கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் இருக்கும், அந்த ஆன்சர் ஸ்டெப் வைஸாகவே இருக்கும். எந்த ஸ்டெப்புக்கு நான் மார்க் கொடுத்துருக்கேன்றதையும் நான் அதில் வந்து ரெட் கலரில் மார்க் பண்ணிடுவேன். ஸோ தட் இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதும்போது அந்தந்த ஸ்டெப்பை நீங்கள் விட்டுருப்பீங்க இல்லையா, நீங்களாகவே செல்ஃபாக நம்மளும் எவால்வேட் பண்ணி கொடுக்க போகிறோம். பட் நீங்களாகவே செல்ஃபாக ரியலைஸ் பண்ணி சில இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, ஸோ அப்போ நம்ம இப்படி எழுதணும்
அப்படின்றது உங்களுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீச் பண்ணணுன்றதுக்கு தான் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் மார்க்ஸோட சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சொல்யூஷன் கொடுத்துருவோம். இமீடியட்டாக நீங்கள் எப்போ எக்ஸாம் எழுதுறீங்களோ முடிச்சதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். அதாவது வித்து ஸ்டெப் மார்க்ஸோடு இருக்கும். சரி, அடுத்து ஃபீட்பேக். சார் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட்பேக் கொடுப்பீங்களா? ஆமாம், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட்பேக் கொடுப்போம். ஃபீட்பேக்கை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாளுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா வித்தின் 7 days. இது வந்து மேக்ஸிமம் தான், அதுக்கு முன்னாடி கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. வித்தின் 7 daysக்குள்ளே உங்களுக்கு ஃபீட்பேக் கிடைக்கும். ஃபீட்பேக் அப்படின்றது ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். நாங்கள் கொடுத்த அந்த கொஷின் பேப்பரில் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்ன, எதில் இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும், நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்பெசிஃபிக் தப்பு அதில் என்ன இருக்குது, எந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேட் பண்ணலை, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும், ரிப்போர்ட்டாகவே இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ரிப்போர்ட்டாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருவோம் நாங்கள். சரி, வித்தின் 7 days, மேக்ஸிமம் டைம் லிமிட் 7 days. அதுக்கு முன்னாடியே கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதே ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே உங்களுடைய ஆன்சர் அப்லோட் பண்ணுறீங்களோ அதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவாலுவேட் பண்ணி உங்களுடைய ஆன்சர் ஷீட் வந்து அதிலே இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம். சரி, எவாலுவேஷன் யார் சார் பண்ணுவாங்க? ஒன்லி சிஎஸ் மட்டும்தான் பண்ணுவோம், நான் சிஎஸ் பண்ண மாட்டாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் என்ன மாதிரி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்களா இல்லையான்றதெல்லாம் டீட்டெயிலாக சொல்ல முடியும். ஓகே, ஸோ ஒன்லி சிஎஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்கஷன் வீடியோ. ஆக்சுவலாக இது என்ன சார் டிஸ்கஷன் வீடியோ? இப்போ நான் உங்கள்கிட்ட உட்காந்து பேசுகிறேன் இல்லையா, இதே மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு கொஷின் பேப்பரும் அட்வான்ஸ் அக்கௌண்டிங் நான் கொஷின் கேட்டிருந்தேன் அப்படின்னா அதை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 minutes ஆர் 20 minutes அந்த கொஸ்டின் பேப்பர், இந்த கொஸ்டின் இப்படி கேட்டிருக்கோம், இதுக்கு நம்ம இப்படி ஆன்சர் பண்ணியிருக்கணும், இதில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுட்டோம். விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸை நம்ம உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணாமல் அதை பற்றி ஒரு ஓவரால் ஐடியா, ஸோ தட் நீங்கள் அதை படித்தாலும் சரி படிக்காட்டினாலும் சரி, விச் மீன்ஸ் நீங்கள் சில டாபிக் படிக்காமல் விட்டுருப்பீங்க, ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ தட் ஒரு 15 to 25 minutes வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். அதுவும் எப்போக்குள்ளே இருக்கும் அப்படின்னா வித்தின் 7 daysக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது அவைலபிளாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு டெஸ்ட்டும் நான் சொல்கிறேன், அட்வான்ஸ் அக்கௌண்டிங்காக இருக்கட்டும், லா பேப்பராக இருக்கட்டும், தென் டைரக்ட் டேக்ஸாக இருக்கட்டும், தென் ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு 15 minutesலேருந்து ஒரு 30 minutes வச்சுக்கலாம் மேக்ஸிமம் வீடியோ. அதாவது அந்த கொஷின் பேப்பரை நான் டிஸ்கஸ் பண்ணுறது, இப்படி உட்காந்து நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன், அதோட வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் அவைலபிளாக இருக்கும். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை என்ன மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கிறீங்க, அந்த கொஸ்டினில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நம்ம எந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டச் பண்ணல, ஓகே, சேலரியில் இந்த ஒரு கிரிட்டிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் அங்கே கொடுத்துருக்கோம், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை இந்த மாதிரி தான் பண்ணணும், பிஸ்னஸில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து இப்படி பண்ணியிருக்கணும், ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன தப்பு விட்டுருவோம், அந்த தப்பை எப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஷன் வீடியோவாக இருக்கும். ஆன்சர்ஸை வச்சுட்டு ஒவ்வொரு கொஸ்டினையுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்படி டிஸ்கஸ் பண்ணுவேன். ஓகே, டிஸ்கஷன் வீடியோ. தென் எக்ஸாம் டைமிங் ஆக்சுவலாக 2 to 3:30. அது என்ன சார் 2 to 3:30 அப்படின்னா நான் சாப்டர் வைஸாக வைக்கிறேன் இல்லையா டெஸ்ட்டு, இந்த சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க்குன்னு கேட்டிங்கன்னா 50 மார்க்கு தான். ஃபுல் டெஸ்ட் நம்ம வைக்கிறோம் இல்லையா, அது வந்து எவ்வளோ மார்க் அப்படின்னா 100 marks. ஸோ சாப்டர் வைஸாக வைக்கக்கூடிய டெஸ்ட் வந்து 50 மார்க்கு, ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்கு. ஸோ அப்போ ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 to 5 தான். ஸோ 50 மார்க் இருக்கிறனால 2 to 3:30. சரிங்க சார், எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை படிக்கிறதுக்கு டைம் கொடுப்பீங்களா அப்படின்னா இதுக்கு வந்து 150க்கே நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிடுவோம் கொஸ்டின் பேப்பரை. நீங்கள் 10 minutes வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீட் பண்ணலாம், கொஸ்டினை ரீட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபுல் டெஸ்ட்டுக்குலாம் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா சச் 145க்கே நாங்கள் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ தட் 15 minutes நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கொஸ்டின் பேப்பர் எடுத்து ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸாம் பேட்டர்னில் அப்படியே தான் இருக்கும் இங்கேயும். ஓகே, சரி. ஸோ டைமிங் வந்து இந்த டைமிங் தானே சார், சப்போஸ் நான் காலேஜ் போகிறேன், எனக்கு இந்த டைம் கன்வீனியன்ட்டாக இல்லை, நோ இஷ்யூஸ். நீங்கள் நம்ம டீமில் வந்து காண்டாக்ட் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கன்வீனியன்ட் டைமோ அந்த டைமை மாற்றி கொடுத்துருவாங்க. பட் 50 மார்க்னா 1.5 மணி நேரம், ஃபுல் டெஸ்ட் அப்படின்னா 3 மணி நேரம். ஸோ அதுதான், ஸோ உங்களுடைய கன்வீனியன்ட் டைமுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க, நோ இஷ்யூஸ். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இதுக்கு 5,000 தான் சார்ஜ் பண்ணணும். பட் நம்ம அப்படி சார்ஜ் பண்ண போகிறது இல்லை, 3,000 ஃபீஸு. ஓகே, 5,000 வைக்கணும், பட் வந்து 3,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸு. இதை எப்படி சார் ரெஜிஸ்டர் பண்ணுறது இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணலாம். நீங்கள் 944 500
22228. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், ஆர் கால் பண்ணியும் நீங்கள் கேட்கலாம். 99451525 இந்த நம்பர்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எனி டைம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. கால் பண்ணணுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆஃபீஸ் டைம் கால் பண்ணும்போது வந்து 10 to 7 தான் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ அந்த டைம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கைட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட்ஸ் இருந்தாலும் அவங்க சொல்லிடுவாங்க. இதை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ.